வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னவென்றால், கல்வி திட்டத்திலே இப்பொழுது புதிய அரசாங்கம் ஒரு முறைமையை கொண்டு வருவதற்கு தீர்மானித்திருக்கிறது என பிரதமர் அறிவித்திருக்கிறார். இந்த பிரதமருடைய இந்த செயற்பாடு மிக மிக வரவேற்கத்தக்கது. மக்களாலே மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், 5ஆம் தரத்தில் நடைபெறுகின்ற அந்த புலமை பரிசு பரீட்சை இடைநிறுத்துவது தொடர்பாக நிச்சயமாக இது செய்ய வேண்டிய ஒரு விடயம். இது புதிய அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. என்றால் பல மாணவர்களுடைய உளவியல் ரீதியான தாக்கங்கள் இல்லாமல் போகும். அதே நேரம் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒந்திருக்கலாகாத பாப்பா வந்து 5ஆம் ஆண்டிலே ஓடி விளையாடுகின்றதும் பின்பு படிக்க வேண்டும். இப்படியான இந்த செயற்பாடுகளை செய்வதற்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு இடைவெளியை, அவர்களுடைய சந்தோஷத்தை நிலைநாட்டக்கூடிய வகையிலே இது அமைய வேண்டும். எனவே மக்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்கும். அவர்களுடைய கருத்துக்களும் நல்லதாக அமையும். எனவே இந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே உள ரீதியான பாதிப்பை குறைப்பதற்கு இந்த 5ஆம் ஆண்டு தர புலமை பரிசு பரீட்சை நிச்சயம் இடைநிறுத்தினால் நிச்சயம் ஒரு வெற்றி அளிக்கும். இது புதிய அரசாங்கம் நிச்சயமாக இதை நிறைவேற்ற வேண்டும் என்று அன்பாக வேண்டுகின்றோம். மக்களுடைய கருத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த மக்களுடைய கருத்தின் மூலமாக பெரும்பாலான மக்களுடைய கருத்துக்கள் நிறுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எனவே அனைவருடைய கருத்துக்கும் அமைய இந்த அரசாங்கம் இதனை இடைநிறுத்தி அதனை ஒரு மேல் வகுப்பில் தரம் 8 அல்லது 9 வைத்து பரீட்சிக்க. ஆனால் இந்த 5ஆம் ஆண்டும் சிறு மழலைகளை வருத்துவதை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளுவார்கள். எனவே அரசாங்கம் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அன்பாக வேண்டுகின்றோம்.